எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் 8.11 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க டேட்டாவோட மீடியன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்க டேட்டா வந்து ஹைட்டையும் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவையும் பேஸ் பண்ணியிருக்கு. இது ஒன் ஆஃப் தி அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை அசெண்டிங் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம என்னோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் எண். அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது எக்ஸாம்பிள் சம்மில் பார்ப்போம். இப்போ கண்டுபிடிச்சிருக்க எண் வந்து ஆன் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அதுவே கண்டுபிடிச்சிருக்க எண் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சம்குள்ளே போவோம். இப்போ கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத போகிறோம். அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டில் எந்த ஆர்டர்லனாலும் எழுதிக்கலாம். நான் எல்லா சம்ஸுமே வந்து அசெண்டிங் ஆர்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ ஹைட் எல்லாத்தையுமே வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன். 150, 152, 154, 155, 156 and 160, 161 எல்லா ஹைட்டையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேட்டாவுமே வந்து நம்ம எழுத போகிறோம். ஹைட்டுக்கு ஏற்றபடியே எழுதணும்னா 8, 4, 3, 7, 3, 12, 4ன்ட்டு நம்ம எழுதியாச்சு. இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு வந்து எப்போவுமே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 8ஆக தான் இருக்கும். அடுத்த டேட்டாவுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க 8ஓட இந்த 4 வந்து ஆட் பண்ணணும். அதாவது இந்த பாக்ஸில் இருக்கிற டேட்டாவோட இங்கே கண்டுபிடிச்சிருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணோம்னா 8 + 4 வந்து நம்மளுக்கு 12 கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த 12ஓட இந்த 3ஐ ஆட் பண்ணோம்னா 15 கிடைக்கும். அடுத்து இந்த 15ஓட 7 வந்து ஆட் பண்ணால் 22. அடுத்து 22ஓட ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 25. அடுத்து 25ஓட ஒரு 12 வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 37 கிடைக்கும். அடுத்து இந்த 37ஓட 4 வந்து ஆட் பண்ணோன்னா 41 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னோடய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். என்னோடய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா எனக்கு 8 + 4 + 3 + 7 + 3 + 12 + 4 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா எனக்கு என்னோடய வேல்யூ 41 வந்து கிடச்சிருக்கு. என்னோடய வேல்யூ வந்து 41 கிடச்சிருக்கு. அப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் N + 1 / 2 அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ வந்து 4. அப்படின்னா 41 என்னோட வேல்யூ. அப்படின்னா 41 + 1 / 2 டேர்ம். அப்படின்னா 41ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 42 / 2. அப்படின்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 21 எனக்கு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு மீடியன் = 21st டேர்ம் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு இங்கே மொத்த டேட்டாவே எனக்கு எத்தனை இருக்குன்னா 7 டேட்டாஸ்லாம் இருக்குது. அதில் வந்து 21st டேர்முங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து 21st டேர்ம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 8, 12, 15, 22, 25, 37, 41 இருக்குது. இந்த 21க்கு நியர்பையில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 22 தான் வந்து எனக்கு இருக்குது. அப்படின்னா 22 வந்து அதுக்கு வந்து என்ன ஹைட்டு கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு 155. அந்த 155ஐயே நான் மீடியனாக ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா எனக்கு மீடியன் = 155 சென்டிமீட்டர் நான் ரெகக்னைஸ் பண்ணி எழுதிடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.